எக்ஸாம்பிள் 1.10ல் யூனிவர்சல் செட்டும் ஏவும் கொடுத்துட்டு ஏ டேஷ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏ காம்ப்ளிமெண்ட்டு. ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்னென்னா, இந்த யூனிவர்சல் செட்டில் ஏவை தவிர்த்து மற்ற எல்லாம் சி வேணாம், டி வேணாம், ஜி வேணாம், ஹெச் வேணாம். வேறு என்னென்ன இருக்குது? ஏ காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு இ, எஃப், ஹெச், ஐ. ஓகேங்களா? எது இல்லையோ ஏவை தவிர்த்து மற்றது எல்லாமே யூனிவர்சல் செட்டில் ஏ இருக்குது இல்லையா, ஏவை தவிர்த்து மற்றது எல்லாமே. அடுத்த நம்பரு 1.10 1.11. இப்போ 1.11 எப்படி சொல்கிறாங்கன்னா வென் டயக்ராமில் சொல்கிறாங்க. அப்போ அது இல்லாமல் ஃபைண்ட் பி யூனியன் கியூவும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போது இந்த செட்டுக்கு பேர் பி, இந்த செட்டுக்கு பேர் கியூன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டுத்துக்கு காமன் ஆகுது பாருங்கள். எது காமன் ஆகுது? எம் இருக்குது. எம்ன்றதுல இதை எடுத்துங்க. காமன்னா ரெண்டுத்துலேயும் வரும் இல்லையா, பிலேயும் வரும், கியூலேயும் வரும். அப்போ எம் முதல்ல காமன் டேர்ம் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் போங்க. அப்புறம் பியில் மிச்சம் என்ன ஆகுது? என். கியூவில் ஐஏ ஜே ஆச்சுங்களா? இப்போ பி யூனியன் கியூ எழுத சொல்கிறாங்க. பி யூனியன் கியூ எப்படி எழுதலாம்? எல்லாமே எழுதணும் இல்லையா? எல்லாமே எழுது தான் பி யூனியன் கியூ. என்ன ஒன்று ரிப்பீட்டேஷன் வராது. எம்மு நீங்கள் எப்படி எழுதலாம்? எம்மு, என்னு, ஐஏ, ஜே. யூனியன்னா எல்லாமே, இன்டர்செக்ஷன்னா இது மட்டும்தான். ஓகேங்களா? யூனியன்னா எல்லாமே, இன்டர்செக்ஷன்னா இது மட்டும். இப்போது எக்ஸாம்பிள் 1.12ல் இப்போ எக்ஸாம்பிள் ஏ எழுதிக்கலாம். 1.12ல் ஏ செட்டு எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்? ஈவன் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னாலே 1லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ ஈவன் நேச்சுரல் நம்பர்னு எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1லேருந்து ஆரம்பிக்கும், 2லேருந்து ஆரம்பிக்கும் இல்லையா? ஏன்னா ஈவன் இல்லையா? ஈவன்னா 2, 4, 6, 8, 10, இது 12ஓடு சேர்ந்து முடியுது இல்லையா? அப்போது 12. பிங்கிற செட் எப்படி இருக்குது பாருங்கள். மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. அப்போ எவ்வளோ? 3, 6, 9, 12. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இல்லையா? ஏ இன்டர்செக்ஷன் பி. என்ன கண்டுபிடிக்கலாம்? எது இன்டர்செக்ஷன் சேர்ந்து? 6ம் 12 இல்லையா? 6, 12. 1.13ல் ஏன்னு ஒரு செட்டு, பின்னு ஒரு செட்டை கொடுத்துட்டு ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கேட்குறாங்க. இன்டர்செக்ஷன்னா காமன் டேர்ம் கேட்குறாங்க. காமன் டேர்ம் இருக்குதா பாருங்கள். ரெண்டுத்துலேயுமே இல்லை. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு நல்ல செட்டு, ஒன்றுமே இல்லை. அடுத்து இப்போ பாருங்கள், ஏ டிஃப்ரென்ஸ் பி இல்லையா? நான் ஏ செட்டு எழுதிட்டேன், பி செட்டு எழுதிட்டேன். இப்போ நான் எதெல்லாம் காமன் ஆகுதோ அதை மைனஸ் பண்ணுறேன். இங்கே என்ன இருக்குது? என்ன இருக்குது பாருங்கள். இங்கே 4, 4, இங்கே 1, 1. இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்கிறது ஏ இல்லையா? ஏல இருக்கிற நம்பர் மட்டும் எழுதுங்க. என்ன நம்பரு? -3, -2. ஓகேவா? இப்போ பி மைனஸ் ஏ இல்லையா? பியை முன்னாடி எழுதிட்டு ஏவை பின்னாடி எழுதிக்கிட்டேன். இப்பயும் அதே கண்டிஷன் தான். மைனஸ் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணுங்கள். 1யும் 4யும் கேன்சல் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு முதல்ல என்ன இருக்குது? பி இருக்குது இல்லையா? அப்போது பியில் இருக்கிற நம்பர் மட்டும் எழுதுங்க. என்ன நம்பரு? 0, 2. இப்போது ஏ பின்னு ரெண்டு செட்டை கொடுத்துட்டு ஏ சிமெட்ரிக் பின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏ சிமெட்ரிக் பிங்கிறது ஏ மைனஸ் பி, ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஏ இல்லையா? அப்போது இதுதாங்க நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ டிஃப்ரென்ஸ் பி இல்லையா? ஃபஸ்ட்டு ஏ டிஃப்ரென்ஸ் பி எடுத்துக்கிட்டேன். எது காமன் ஆகுது? இது ரெண்டும் காமன் ஆகுது. கேன்சல் பண்ணிக்கிட்டேன். இன்னும் ஏல என்ன மிச்சம்? 6, 7, 9. ஓகேவா? பி மைனஸ் ஏன்னா பி முன்னாடி எழுதிட்டேன், ஏ பின்னாடி எழுதிட்டேன். எது காமன் ஆகுது? 8 காமனாக இருக்குது. பியில் இருக்கிற மிச்சம் முன்னாடி இருக்கிற நம்பரில் என்ன மிச்சம்? 10, 12. இப்போ ரெண்டு யூனியன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னு கேட்குறாங்க. யூனியன் பண்ணால் என்ன வரும்? 6, 7, 9, 10, அப்புறம் 12. இப்போ ஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏங்கிறது எப்படி எழுதலாம்? ஏல இருக்கிறது எல்லாமே இல்லையா? அப்போது ஏ ஐஏ யூ இ ஓ
சரிங்களா? ஏல இருக்கிறது எல்லாமே. அடுத்து பி எழுத சொல்கிறாங்க. பி என்னென்னது? பியில் இருக்கிற எல்லாமே. எது? பி, இ, ஓ, சி. அப்புறம் ஏ டிஃப்ரென்ஸ் பி இல்லையா? தேர்ட் ஒன்று ஏ டிஃப்ரென்ஸ் பி. இப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பி எழுதலாம். ஏ என்னது? இங்கே வந்துடலாம். ஏ டிஃப்ரென்ஸ் காமன் டேர்ம்னா இருக்குது பாருங்கள். ஈயும் ஓவும் காமன் ஆகுது. ஏ டிஃப்ரென்ஸ் பிங்கிறது ஏல இருக்கிறது மட்டும். ஏலனா காமன் டேர்ம் விட்டுருங்க. இந்த டேர்ம் இந்த பியில் மிங்கிளாக இருக்கிறத விட்டுருங்க. விட்டு ஏல இருக்கிறது மட்டும்தான் ஏ டிஃப்ரென்ஸ் பி. அப்போ ஏ என்னது? ஏ ஐ யூ. அப்புறம் ஃபோர்த் ஒன்று பி டிஃப்ரென்ஸ் ஏ. இதை விட்டுருங்க. இதை விட்டுட்டு பியில் இருக்கிறது மட்டும் பாருங்கள். பியில் என்னது? அதை காமன் டேர்மாக விட்டுருங்க. விட்டு அது எழுதுங்க. பி கம்மா சி. பி கம்மா சி. அப்புறம் ஃபிஃப்த்து ஒன்று ஏ காம்ப்ளிமெண்ட்டு. ஏ காம்ப்ளிமெண்ட்னா அது ஏவை தவிர்த்து என்ன நம்பர் இது பாருங்கள். ஏல இருக்கிறத தவிர்த்து மொத்தமாக யூனிவர்சல் செட்டு இது. ஏவை தவிர்த்து என்னென்ன இருக்குது பாருங்கள். டி, பி, சி, ஜி. பி, சி, டி, ஜி. அப்புறம் சிக்ஸ்த்து ஒன்று பி டேஷ். பி டேஷுங்கிறது அது பியை தவிர்த்து எல்லாம். பியை தவிர்த்து எல்லாம். ஏ ஐ யூ டி ஜி. பியை தவிர்த்து எல்லாம். ஏஐயு டி ஜி. பி டேஷுங்கிறது அது ஏஐயு டிஜி. ஏஐயு டிஜி. அப்புறம் ஏ டிஃப்ரென்ஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? அப்புறம் யூனிவர்சல் செட்டு. யூனிவர்சல் செட்னா அது எல்லாமே. யூனிவர்சல் செட்டில்னா எல்லாமே இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே. அப்போ என்னென்ன வரும் பாருங்கள். எல்லாமே வந்துடும். ஒன்றும் ஒமிட் பண்ணாதீங்க. ஏபி சிடி இஜி ஐ ஓ யூ. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.